Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு analysisல நிறைய important articles இருக்கு. I'll give you the highlighted PDF and in the video I'll be giving you the gist of the articles. So without any further delay, let's get into today's video. Let's look at the first article of today, decoding inequality in a digital world. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம என்னதான் வந்து எஜுகேஷன் செக்டார்லேயும் சரி ஹெல்த் செக்டார்லேயும் சரி டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு போனாலுமே இந்த டிஜிட்டலைஸ் ஒரு பார்ட் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மீதி பார்ட் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. இன்ஃபேக்ட் இனீக்வாலிட்டியை ரொம்ப வேர்சன் தான் பண்ணுது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. The pandemic has accelerated the use of digital technologies for essential services. இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து நம்ம காய்கறியெல்லாம் கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மாட்டோம். நவ் வி ஆர் டூயிங் ஆல் தட். ஸோ நம்ம வந்து பிஃபோர் பேண்டமிக் ஆஃப்டர் பேண்டமிக்னு பார்த்தோன்னா டிஜிட்டலைசேஷன் ஹேஸ் கிக்ட் இன் அ வெரி ஃபாஸ்டர் பேஸ். Economic inequality has increased. People whose jobs and salaries are protected face no economic fallout. அதாவது இப்போ கவர்மெண்ட் செக்டாரில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களோட ஜாபுக்கு வந்து அவ்வளோவா செக்யூரிட்டி இல்லை. சூப்பர் ரிச் ஹவ் பிகம் ஈவன் மோர் ரிச். இப்போ ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, சரி ஓகே, இப்போ அந்த ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ கரண்ட்டாக மாஸ்க் ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப அவசியமாக இருக்குன்னா அவங்க டக்குன்னு அவங்க பழைய ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு டக்குன்னு ஸ்விட்ச் ஓவர் ஆகிடுறாங்க. ஸோ த சூப்பர் ரிச் தே ஆர் நாட் ஃபேஸிங் எனி ப்ராப்ளம். ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் இன் த லோவர் ஸ்ட்ராட்டா of the society, they are facing the problem அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Well-recognized channels of economic and social mobility like education and health are getting rejigged in a ways that makes access more inequitable and already unequal society. Already நம்ம சொசைட்டி ரொம்ப அன்ஈக்குவலாக இருக்குது. அதில் இன்னும் இன்ஈக்வாலிட்டியை ஃபர்தர் பண்ணுற மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. At least 2 young students took their own lives because they could not cope up. A college student studying in Delhi and 16-year-old இவங்க 2 பேருமே they committed suicide. ஏன் அப்படின்னா கிளாஸஸ் எல்லாம் மொபைலில் தான் நடக்குது, ஆன்லைனில் தான் நடக்குது. அதை பார்க்குறதுக்கு மொபைல் தான் இருக்குது. திடீர்னு அவங்க ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியாமல் they couldn't find any money to repair their phone. அதனால they committed suicide. ஓகேயா, இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் எவ்வளோ தூரம் எக்ஸார்பேட் ஆகுது அப்படிங்கிறத சொசைட்டியில் நம்ம யோசிக்கணும். ஒன்லி 6% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஒன்லி 25% ஆஃப் அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹேவ் கம்ப்யூட்டர். ரூரல் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 106 வீட்டில் தான் கம்ப்யூட்டரே இருக்குது. ஆக்சஸ் டு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இஸ் நாட் யூனிவர்சல். 17% in rural areas and 42% in urban areas அவ்வளோதான் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. A significant number of the most vulnerable are struggling. Vulnerable population எடுத்துக்கிட்டிங்கன்னா most of the people are struggling. Between 27% and 16% could not access online classes for a range of reasons. இதில் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இன்டர்நெட் இல்லைங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். அது இல்லாமல் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. லைக் லேக் ஆஃப் டிவைசஸ். ஃபோன் இல்லை, வீட்லேயே ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கும். அப்பா அதை எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாரு அப்படின்னா அவங்கள அது யூஸ் பண்ண முடியாது. இல்லை ஷேர்டு டிவைசஸ். இப்போ அக்கா தம்பி 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ்னால் அட் அ டைமில் யாராவது ஒருத்தவங்க தான் பார்க்க முடியும். இன்னெபிலிட்டி டு பை டேட்டா பேக். அந்த மாதிரி டேட்டா பேக் டாப்அப் பண்ணுறது காசு இல்லாமல் இருக்குது. ஸ்டேபிள் கனெக்டிவிட்டி முதல்ல இல்லாமல் இருக்குது. லைக் ரூரல் ஏரியாஸ் ரொம்ப இன்டீரியராக இருந்தால் அங்கே இன்டர்நெட்டே வராமல் இருக்கிறது. அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆன்லைனில் ஒரு எக்ஸாம் எழுது, எவ்ரி 2 minutes ஒன்ஸ் இன்டர்நெட் அந்த அளவுக்கு ஃப்ரெஜைலாக இருக்குது, டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குன்னா வாட் வில் ஹேப்பன்? Besides this, many lack a learning environment at home. அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பீஸ்ஃபுல்லான ஹோம் என்விரான்மெண்ட்டே இல்லாமல் இருக்கலாம். லைக் ஒரு அமைதியான இடம் படிக்கிறதுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். 25% of the Indians live in single room dwellings. அந்த மாதிரி சுச்சுவேஷனும் நிறையா பேருக்கு இருக்குது. If between 2 and 4 people share a single room, how can a child study? ஒரே ரூமை ஒரு 4 பேர் ஷேர் பண்ணுறாங்கன்னா எங்கே உட்காந்து அந்த குழந்தையால் படிக்க முடியும்? ஃபார் கேர்ள்ஸ் வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக வேலை கொடுக்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. when students who did not study in English medium schools அவங்க வந்து காலேஜ்குள்ளே வரும்போது அவங்க வந்து அந்த பியர் ப்ரெஷர் இல்லைனா அட்லீஸ்ட் அப்பப்போ காதில் விழுறதை வச்சுட்டாவது அவங்களோட இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேயா, ஆனால் இந்த மாதிரி ஆன்லைன் இல்லைனா வீட்லேயே படிக்கும் போது சுத்தமாக அதுக்கான சான்சஸே இல்லாமல் போயிடுது.
many manage to pick up the language. Such students have been robbed of this opportunity due to online education. இந்த ஆர்டிக்கல் எப்படின்னா ஆன்லைன் எஜுகேஷனோட பாசிட்டிவ்ஸ் என்னங்கிறத நம்ம இத்தனை வாட்டி பார்த்துருப்போம், இத்தனை ஆர்டிகல்ஸில் பார்த்துருப்போம். இந்த ஆன்லைன் எஜுகேஷன்லேயும் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ஆர்டிக்கல். The privileged are getting ahead not necessarily because they are smarter but because the privileges they enjoy. இப்போ நம்மளால எவ்வளோ வேணால் இன்டர்நெட் டாப்அப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை வேறு நிறைய ரீசன்ஸ்க்காக when people are privileged they are able to enjoy this opportunity. இந்தியா abysmally low public spending on health care. இது வந்து எஜுகேஷன் சைட் பார்த்தோம். அடுத்து ஹெல்த் கேர் பற்றி பார்க்கலாம். barely 1% of GDP கூட நம்ம வந்து ஹெல்த் கேர்க்காக ஸ்பெண்ட் பண்ணல. the share of out of the pocket expenditure, அதாவது நம்மளா ஸ்பெண்ட் பண்ணுறது is about 60%. most of the health expenditure 60% அந்த பேஷண்ட்டாவோ இல்லை அவங்க ஃபேமிலியை தான் போர் பண்ணிக்கிறாங்க, கவர்மெண்ட் அதை பண்ணுறது இல்லை. இது ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுது அப்படின்னா ஹெல்த்தி சிட்டிசன்ஸ் இருந்தால் தான் ஹெல்த்தி யூத் இருக்க முடியும். ஹெல்த்தி யூத் இருந்தால் தான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒர்க் ஃபோர்ஸ் இருக்க முடியும். ஒர்க் ஃபோர்ஸ் இருந்தால் தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனியோ ஒரு கண்ட்ரியோ நம்மளால் மூவ் ஃபார்வர்ட் ஆக முடியும். ஸோ ஹெல்த்துங்கிறது ஒரு பேசிக் குவாலிட்டி. இந்த கண்ட்ரியில் நான் பிறந்தேங்கிறதுக்காக ஐ ஷுட் பி ஹெல்த்தி, என்னை ஹெல்த்தியாக பார்த்துக்க வேண்டியது அந்த கண்ட்ரியோட கிட்டத்தட்ட ஒரு கடமை மாதிரி. ஓகேயா? ஈவன் இன் ஹைலி ப்ரைவேட்டைஸ்டு ஹெல்த் சிஸ்டம் சச் அஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரே 10% தான். யூஎஸ்லாம் பயங்கர பார்ஷான ஹாஸ்பிட்டல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான். ஓகே, அங்கேயே அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. ஆனால் இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரி, இவ்வளோ பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரி, நமக்கு 60% இருக்கு அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். Moreover, the private health sector in India is poorly regulated in practice. அவங்க வைக்கிறது தான் ப்ரைஸு, அவங்க கொண்டு வரது தான் ரூல்ஸ், அந்த மாதிரி அதை இன்னும் நம்ம ப்ராப்பராக ரெகுலேட்டும் பண்ணல. பட் which puts the poor in disadvantage in accessing good health care. The focus is on the shortage of essential like மருந்து மாத்திரை பத்தாதது, ஹாஸ்பிட்டல் பெட் பத்தல, ஆக்சிஜன் பத்தல, வேக்சின்ஸ் அதிகமாக இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயம்தான் இப்போ ஷார்ட்டேஜாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் டெவலப் பண்ணுறோம். அந்த ஆப் வந்து எவ்வளோ பெட்ஸு எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லும். அப்படின்னு பார்த்தா இந்த ஆப் அக்சஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேருக்கு ஃபோன் இருக்குது, எவ்வளோ பேருக்கு இன்டர்நெட் இருக்குது, எவ்வளோ பேருக்கு முதல்ல அது தெரியும், எவ்வளோ பேருக்கு டிஜிட்டல் லிட்ரஸி இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இட் இஸ் அஸ்யூம் தட் தீஸ் வில் ஒர்க் பிகாஸ் ஆஃப் பீப்புள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஊபர், அதெல்லாம் இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அப்படின்னா உங்களுக்கு இதுவும் தெரியும்னு நம்மளா ஒரு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். whatever hospitals like and a black market has developed for scarce services such as oxygen. இப்போ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டியாக இருக்குது. டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் கிரியேட் அடிஷ்னல் பியூரோக்ரஸி ஃபார் ஆல் சிக் பர்சன். அதாவது அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது பார்த்தாம ஆப்பில் வேறு ரெஜிஸ்டர் ஆகணும். பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆப் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் கேன் எக்ஸ்க்ளூட் த புவர் என்டையர்லி பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அது தெரியாது. முதல்ல அவங்க படித்தவங்களாம் இருக்க மாட்டாங்க, அவங்கக்கிட்ட ஃபோன் இருக்காது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்காது, அப்புறம் இன்டர்நெட் இருக்கணும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா poor people இன்னுமே மார்ஜினலைஸ் தான் பண்ணுது. The use of CoWIN app to book a slot makes it much harder for those without phone, computer, internet. இதெல்லாம் CoWIN ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணாதான் உங்களுக்கு வேக்சின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து அந்த ஆப் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் அதுக்கு இருக்குது. The website is also available only in English. இந்த மாதிரி ரியாலிட்டியில் ஒரு காமன் மேன் என்னென்ன ப்ராப்ளம்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் பண்ணுறா அப்படிங்கிறத இதில் பார்க்குறாங்க. Digital health ID is being pushed during the pandemic. Electronic and interoperable health records are the benefits னு சொல்கிறாங்க. பட் the thing is அது மட்டும் பெனிஃபிட்டாக இருந்துட முடியாது. Given that we lack a data privacy law in India, it is very likely that our health records will end up with private entities without our consent. So, இன்னும் நம்ம கிட்ட ப்ராப்பரான data privacy law இல்லை. ஸோ இது எப்படி வேணால் backfire ஆகலாம். There are worries that the government is using the vaccination drive to populate digital health ID database. No one is asking the questions because everyone is desperate to get vaccinated. The government is taking advantage of this desperation. So, இவர் வந்து what the government is doing, what is the problem, அதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. Unless health expenditure on basic health services like ward staff and nurse, doctor, laboratory technician, medicine, bed, oxygen, ventilation is increased, apps such as Arogya Setu, Aadhaar and digital
டிஜிட்டல் ஹெல்த் ஐடிஸ் கேன் இம்ப்ரூவ் ஒன்லி அ வெரி லிட்டில். இவங்களுக்கெல்லாம் நம்ம ஓரளவுக்காவது காசு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாதான் they'll be happy to work in that area. அவங்களாம் ஹாப்பியாக ஒர்க் பண்ணாதான் the patient will be received. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் போக மாட்டேங்கிறாங்க? ஒன்று டாக்டர்ஸ் அங்கே ப்ராப்பராக வரதில்லை, அந்த டாக்டர்ஸ் தனியாக ப்ரைவேட் கிளினிக்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க அதை மெயின்டைன் பண்ண போயிடுறாங்க. இன்னொன்று அங்கே அது நீட்டாக இருக்கிறது, இன்னொன்று சர்வீஸ் ப்ராப்ளம், இன்னொன்று they are not treated properly. ஸோ எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து ஒரு நல்ல சர்வீஸ் இருந்தால் போதும் தான் மக்கள் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 60% அவுட் ஆஃப் த பாக்கெட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு என்ன மீனிங்? பீப்புள் ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் டு கெட் குட் சர்வீஸ் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க கூடாது? ஏன் அந்த குட் சர்வீஸ் மக்கள் கேட்குறாங்களா, அந்த காசில் ஒரு பாதி காசை வாங்கிட்டு why can't the government itself give it? It will be a revenue for the government. அதுவும் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம குறைக்கலாம். நம்ம இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்ற டெமோக்ரஸியாக இருக்கிறதுக்கு we should do it அப்படிங்கிறது தான் the authors claim. Unless laws against medical malpractices are enforced strictly, digital solutions will only obfuscate and distract us from the real problem. So நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பிளாக் மார்க்கெட்டு, இந்த பெட்ஸ், கோவிட் பேஷண்ட் பெட்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாமல் ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, இவ்வளோ காசு கொடுத்தா தான் உங்களுக்கு பெட்டு தருவோம்னு சொல்கிறது, அப்புறம் ஆக்சிஜனை பிளாக் மார்க்கெட்டில் வைக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தான் நம்ம இப்போ அட்ரஸ் பண்ணுமே தவிர நம்ம ஹெல்த்துக்குன்னு ஒரு ஆப் உருவாக்குறது அதெல்லாம் இப்போ நம்ம ஃபோக்கஸ் கிடையாது அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு டோட்டலி ஒரு ஆன்டி டிஜிட்டல் இந்தியா ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. டிஜிட்டலைஸ் பண்ணுறதுலையும் நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வேக்சின் ஸ்கர்மிஷஸ். இதில் இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு வேக்சின் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அந்த வேக்சினுக்கு ஒரு காப்பிரைட் போடுவோம், ஓகேயா? அந்த மாதிரி காப்பிரைட் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு ஜோ பைடன் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தார். இப்போ நவ் வந்து தேர் சீம்ஸ் டு பி சம் என்ன சொல்கிறது, சம் பேக்கிங் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ், அந்த மாதிரி பேக் அடிக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஆர் வைவர் ஈவன் இஃப் இட் இஸ் டு பிகம் அ ரியாலிட்டி மே நாட் என்டையர்லி ரிசால்வ் the vaccine deficit issue because இப்போ நமக்கு வேக்சின் பத்தலைங்கிறது தான் ப்ராப்ளம். அந்த காலத்தில் வந்து போலியோக்கு வேக்சின் கண்டுபிடிச்சவர்கிட்ட போய் do you want to patent the vaccine அப்படின்னு கேட்டப்போ he said no, I will not patent it, can you patent the sun அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரி உலகத்தையே ஒரு நோய் அஃபெக்ட் பண்ணுதுன்னா what the problem should be, இதுக்கு எப்படி வேக்சின் கண்டுபிடிக்கிறது, எப்படி எல்லா மக்களையும் வேக்சினேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம ப்ரையாரிட்டியாக இருக்கணுமே தவிர இந்த வேக்சினை பேட்டன்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம காசு சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஃபோக்கஸ் வந்து it should not be the focus of many countries. But unfortunately that is the reality. First, the grant of a waiver would have been accompanied by a tech transfer. Ada first வந்து என்ன what is the technology that is used for this vaccine அப்படிங்கறத first அந்த tech transfer நடக்கணும். அப்புறம் requisite trained personnel, raw materials, high tech equipment, production எப்படி பண்ணணும் அந்த மாதிரி விஷயமுமே நம்ம வந்து first வந்து இப்போ ஒரு developed country ஒரு developing country, for example இப்போ நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கோவேக்சின் கோவிஷீல்டு நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டெக் ட்ரான்ஸ்ஃபர் மீதி கண்ட்ரீஸ்க்கு பண்ணணும். There should be a scientifically convincing answer to the question of how any vaccine then produced by these manufacturers would pass the test of safety, immunogenicity, protective efficacy, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இந்த டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். The impact on global supply chain for vaccine production should be examined, so major disruptions might be avoided. இந்த சப்ளை செயின் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் டு அர்ஜென்ட்லி அட்ரஸ் வேக்சின் ஷார்ட்ஃபால்ஸ் ஷுட் பி கன்சிடர்ட், இன்க்ளூடிங் டெவலப்ட் நேஷன் ஷேரிங் சிக்னிஃபிகன்ட்லி கிரேட்டர் பார்ட் ஆஃப் தேர் வேக்சின் ஸ்டாக் பைல்ஸ். இப்போது வேக்சின் நேஷனலிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது பெரிய பெரிய கண்ட்ரீஸ் இந்த மாதிரி ஒரு ஃபைசர் அந்த மாதிரி ப்ரைவேட் என்டிட்டிஸ் கிட்ட நீங்கள் எப்போ வேக்சின் கண்டுபிடிச்சாலும் சரி அந்த வேக்சினோட ஃபஸ்ட்டு 300 மில்லியன் டோசஸ் எங்களுக்கு தான் நீங்கள் சப்ளை பண்ணணும், அந்த மாதிரி ஃபஸ்ட்டே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ யூஎஸ்க்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ மில்லியன் டோசஸ் தேவையே இல்லை. எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு 4 to 5 டோசஸ் போட்டால் தான் அவ்வளோ தேவை, ஓகேயா? அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு 300 மில்லியன் இல்லை, சம் கைண்ட் ஆஃப் நம்பர் which is more than enough for them அப்படி முன்னாடியே புக் பண்ணிக்கிறது. this shows what காசு இருந்ததுன்னா what they can do is மீதி பீப்புளுக்கு அது தேவையா இல்லையான்னு கூட யோசிக்காம அதை பண்ணிடுறது அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ஃபார் த விசிட்டர்ஸ் த vanquished அண்ட் ஆல்சோ த rans. இது வந்து பெங்காலில் நடக்கிற பாலிடிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ் யூ கேன் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல்.
And moving on, the next one is Israel-Palestine issue. Israel-Palestine la இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க ப்ராப்ளம். Jerusalem is the heart of the Israel-Palestine problem. Israel, which captured the western part of the city in 1948 in first Israel-Arab war, and then the eastern half in 1967 Six-Day War. It claimed sovereignty over the whole city, whereas Palestinians say East Jerusalem should be their capital. So இதுதான் அவங்களோட core of the problem. மீதி எல்லாமே politics related. Only this is important. That's why I'm discussing this. Most countries have not recognized Israel's claim over the city and are of the view that the status should be resolved as part of a final Israel-Palestine settlement. ஆனால் அந்த settlement it is not yet over. இந்தியா வந்து எந்த சைடுமே ஸ்டாண்ட் எடுக்கலை இஸ்ரேல் பாலஸ்டீன் இஷ்யூவில். வி டு நாட் சப்போர்ட் எனி ஸ்டேட். இஸ்ரேல்ஸ் டாக்டிக் டில் நவ் ஹாஸ் பீன் ஸ்டேட்டஸ் கோ அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது பாலஸ்டீனியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்க அங்கேயே இருக்கணும், நம்ம இங்கே இருக்கணும். அப்படி மாறினாங்கன்னா லெட்ஸ் யூஸ் ஃபோர்ஸ். இதுதான் அவங்களோட டாக்டிக்ஸாக இருக்குது. த பீஸ் ப்ராசஸ் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் அண்ட் த பாலஸ்டீனியன்ஸ் ஆர் டிவைடட் அண்ட் வீக். ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி இன் வெஸ்டர்ன் சைட். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் இன் இந்தியா. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல்லனா, நம்ம வந்து இந்தியாவில் வந்து தெர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ். ஓகேயா, இந்தியா இஸ் ஃப்ராக்மெண்டட், ஆஃபன் கரப்ட், urban centered, elite focused and richly underfunded agglomeration. ஸோ இது வந்து இந்தியாவோட ஹாஸ்பிட்டல்ஸும் கிளினிக்ஸும் இந்த ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் வி குட் டூ இஸ், இந்தியாஸ் பப்ளிக் ஸ்பெண்டிங் ஆன் ஹெல்த் இஸ் செட் டு டபுள் இன் 2021 ஃபினான்ஷியல் இயர். பட் இஸ் அது டபுள் ஆனாலுமே 1% ஆஃப் ஜிடிபியிலேருந்து 2% மேபி ஆகலாம், அவ்வளோதான். இன் சர்டன் ரூரல் ஏரியாஸ் த டாக்டர் பாப்புலேஷன் ரேஷியோ இஸ் 1 to 40,000. 40,000 பேருக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி. இந்த மாதிரிலாம் இல்லாமல் வாட் வி ஷுட் டூ இஸ், கிட்டத்தட்ட இப்போ யூகேலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10% ஆஃப் ஜிடிபி இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இன் யூகே இட்ஸ் கரண்ட் பட்ஜெட் அபவுட் 7.6% ஆஃப் ஜிடிபி இஸ் ஃபார் லோக்கல் கேர். அவங்க வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் ஹை டைம் ஃபார் இந்தியா டு ஆல்சோ ஸ்பெண்ட் ஸோ மச் மணி ஆன் ஹெல்த் கேர். India's health providers, however, have the task of serving 1.4 billion people. ஆனால் அதுக்கு ப்ரொபோஷனலாக நம்மக்கிட்ட டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் இருக்காங்கன்னா இல்லை. ஃபார் த ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி ஆஃப் ஹூம் சிக்னஸ் அண்ட் சீரியஸ் இன்ஜுரி ஆஃப் எனி கைண்ட் இஸ் அ மேட்டர் ஆஃப் லைஃப் லாங் ட்ரெட். அப்படி இருக்கும்போது நிறையா பேருக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சுன்னா இட் கான்ஸ்டிடியூட் அ மேஜர் ரீசன். ஒன்றுமே இல்லை, டக்குன்னு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, நீங்கள் ஒரு நல்ல பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் அசால்ட்டாக ஒரு 3 or 4 lakhs ஆகிடும். அந்த கடனை கட்டுறதுக்கே யூல் பி என்ன சொல்கிறது, அந்த டெட் ஸ்பைரலில் ஓரளவுக்கு வெல் ஆஃப் ஃபேமிலினா தே கேன் எஸ்கேப். அப்படி இல்லைன்னா அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை அவங்க போர் பண்ணிக்கிறதுக்கே அவங்க லைஃப் டைமே முடிஞ்சிடும். இதுதான் ரியாலிட்டி இன் இந்தியா. ஸோ திஸ் அக்கௌண்டட் ஏர் பொல்யூஷன் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 1.7 million டெத்ஸ் இன் 2019. ஆஸ்துமானாலேயோ இல்லை அது ரிலேட்டடாக ஏர் பொல்யூஷன் ரிலேட்டட் டெத்ஸ் மட்டுமே 1.7 million. Annual business cost of air pollution is about $95 billion, which is about 3% of GDP. So ஒரு சின்ன ஃபேக்டர் ஏர் பொல்யூஷன். ஃபஸ்ட்டு காஸ் ஆஃப் டெத் பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ், சுகர், அந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் டெத்து கம்யூனிகபிள் டிசீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா இதெல்லாம். தேர்ட் இம்பார்ட்டன்ட் மேஜர் சோர்ஸ் ஆஃப் டெத் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் தான். ஸோ திஸ் கான்ஸ்டிடியூட்ஸ் அபவுட் ஏர் பொல்யூஷனால் நமக்கு வர லாஸ் மட்டுமே 3% ஆஃப் ஜிடிபி. இவ்வளோ லாஸ் ஆகும்போது இட்ஸ் ஹை டைம் தட் வி நாட் ஓன்லி ஷுட் டபுள் த ஹெல்த் சர்வீஸ் பட் ஆல்சோ வி ஷுட் மேக் ஷுர் தட் ஹெல்த் சர்வீஸ் இஸ் ப்ராப்பர்லி டார்கெட்டட். அடுத்து த இம்பேக்ட் ஆஃப் வேக்சினேஷன். இந்த ஆர்டிக்கலில் 2-3 டேட்டாஸ் வச்சு இஃப் யூ குட் see this, இந்த டேட்டாஸ் வச்சு ஹவு த இன்ஃபெக்ஷன் அண்ட் வேக்சினேஷன் இன் தமிழ்நாடு அண்ட் சென்னை. இதுக்கு முன்னாடி பிலோ 60 years டெய்லி கன்ஃபார்ம் கேசஸ் எவ்வளோ, அபவ் 60 years, பிலோ 60 years எப்படி போயிட்டு இருந்தது, வேக்சினேஷனுக்கு அப்புறம் அது எவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ திஸ் ஆர்டிக்கல் ஆஸ்க் த பீப்புள் டு கோ அண்ட் வேக்சினேட் தெம்செல்ஸ். In Tamil Nadu, only 16% of those above 60 years and 4% of those above 60 years, below 60 years have been vaccinated. கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் தான் வேக்சினேட்டே பண்ணியிருக்காங்க. However, 7% decrease இதுக்கே நடந்திருக்கு 60 years above இருக்க பீப்புளில். This strongly suggests the positive impact of vaccination. ஸோ ஒருவேளை வேக்சினேஷன் ஆர் வேக்சின் ஹெசிடன்சி அதை பற்றி ஏதாவது மெயின்ஸ் ஆன்சர் வந்ததுன்னா மேபி we can quote this data.
and after that this was a nice piece of article. Unemployment எதனால நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன் இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். அப்புறம் அண்டர் ப்ரொடக்ஷன், இவ்வளோ மக்களுக்கு தேவையான அளவு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரிசோர்ஸஸ் இருக்கணும். அந்த ரிசோர்ஸஸ் மேலே நம்ம ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணோன்னா ஆப்வியஸ்லி அண்டர் ப்ரொடக்ஷன் தான் நடக்கும். அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் மேனுவல் லேபர் பை மெஷினரி, அதாவது ஆட்டோமேஷன். வி ஆர் பீயிங் கிராஜுவலி ஃபேஸ்ட் வித் த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் அக்யூட் ஃபார்ம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஷின் வந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷனோட ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஹாவ் அ ரீட் ஓவர் திஸ் பேராகிராஃப், தட் வாஸ் நைஸ். அண்ட் இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசைட்ஸ் த 2 வேக்சின்ஸ் கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின், அது இல்லாமல் there are 3 ப்ராமிசிங் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. the 3 வேக்சின் கேண்டிடேட்ஸ், ஒன்று வந்து டிஎன்ஏ வேக்சின் பை Zydus Callida, DNA vaccine by Zydus Callida. இன்னொன்று recombinant spike protein, that is another vaccine. Self-amplifying messenger RNA by Genova. இதெல்லாம் தான் 3 important vaccine candidates அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பாசிபிள் தட் ஒன்லி when 60% of the target population is reached in terms of vaccination, அப்போ தான் ஹர்ட் இம்யூனிட்டிங்கிற ஒரு விஷயமே, அதாவது இப்போ 1% இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ பேரை இம்பேக்ட் பண்ண முடியும். ஓகே, ஹர்ட் இம்யூனிட்டின்னு ஒன்று அச்சீவ் பண்ணிட்டோன்னா, இப்போ முன்னாடி அவரால் ஒரு 5 பேர் அஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு அளவுக்கு இம்யூனிட்டி டெவலப் பண்ணிட்டோன்னா இப்போ அவரால் ஒருத்தவர் தான் அஃபெக்ட் பண்ண முடியும், மீதி 3 பேருக்கு இம்யூனிட்டி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்ப்ரெட்டை தடுக்க முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதை நம்ம அச்சீவ் பண்ணோம், ஹர்ட் இம்யூனிட்டி அச்சீவ் பண்ணால் 60% of the population has to be vaccinated. We need to look into T-cell memory and its role in long-term protection. The issue of vaccinating children should become our priority because asymptomatic-ஆ இருந்தால் சில்ட்ரனுக்கு அது இருக்கா இல்லையா, அவங்களுக்கு உடம்பு சரி இல்லையா, இருக்காங்களா இல்லையா, ஃபீவரே வரல அப்படின்னா நமக்கு சிம்டமே தெரியாது. ஓகேயா, because children might become largest carriers. This would call for independent trials based on age groups. So நம்ம இந்த வெறும் வேக்சின்ஸ் மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ட்ரையல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. So and one more thing, this just look at this article. in தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டு பார்ட்டி வைஸ் ஸ்பிளிட் என்னென்னு சொல்கிறாங்க. For 2 parties are the only dominant parties, AIADMK, DMK. இதில் number of recontesting கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர், ரீகண்டெஸ்டிங்னா திரும்பி கண்டெஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர், 64, 66. ஓகேயா, 234 234 தொகுதி இருக்கா, அதில் 64, 66 கேண்டிடேட்ஸ் திரும்ப ரீகண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் 98% ஆஃப் தெம் ஆர் crorepathies. இதில் 95% ஆஃப் தெம் ஆர் crorepathy. ஆவரேஜ் அசெட் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு 13 crores 8 crores இருக்குது. ஸோ தீஸ் பீப்புள் ஆர் நாட், இவங்களை நம்ம காமன் மேன் அப்படின்னு சொல்லிட முடியாது, பிகாஸ் தே ஃபார்ம் த எலைட் குரூப்ஸ். அடுத்து SC/ST கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, நம்பர் ஆஃப் ரீகண்டெஸ்டிங் MLAs எவ்வளோ பேர் இருக்காங்க, 13 பேர், இதில் 5 பேர் தான். ஸோ இவங்க இருந்ததுக்கு இவங்க வெல்த் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 289% வெல்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன் DMK இட் ஹஸ் இன்க்ரீஸ் அப் டு 55%. ஸோ திஸ் ஷோஸ் தட் தே ஆர் இன் பாலிட்டிக்ஸ் நாட் ஃபார் சர்விங் பட் டு இன்க்ரீஸ் தயர் வெல்த் அப்படிங்கிற நம்மளால் அந்த கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. அண்ட் மூவிங் ஆன், 2016லேருந்து, அதாவது போன டேர்ம் டு இந்த டேர்ம், ஆவரேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ தூரம், த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், ரீகண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, மோர் தேன் 100%, 45. அதே மாதிரி DMKல மோர் தேன் 100%, 12%. த ஆவரேஜ் அசெட்ஸ் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. மோர் தேன் 500 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனது ஒரு 9 கேண்டிடேட்ஸ்க்கு, 100 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனது ஒரு 45 கேண்டிடேட்ஸ்க்கு. ஆவரேஜ் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அவங்க அசெட் இன்க்ரீஸ் ஆனது ஒரு 171, 148% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விமன் கேண்டிடேட்ஸ் இன்க்ரீஸ் இன் வெல்த் 250%, DMKல ஒரு 43%. ஆவரேஜ் அசெட்ஸ் 21 crore, இது 5 crore. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாலிட்டிக்ஸ் இஸ் மோர் ஆஃப் மனி பவர் அண்ட் மசில் பவர் ராதர் தேன் ஹவு தே ஹவ் சர்வ்டு த பீப்புள், அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் டோட்டல் அசெட் எவ்வளோ தூரம்
அதாவது போன டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 50 crores 40 crores 21 16 12 crores இதெல்லாம் நார்மலாக அவங்க சம்பளம் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா how much their salary would be ஒரு 70,000 to 80,000 less than 1 lakh இல்லை more than 1 lakhனாலுமே வச்சுக்கோங்களேன். ஒரு 5 yearsல 50 crores அவங்க அசெட் இன்க்ரீஸ் ஆக முடியுமா? எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ்ன்னு பாருங்கள். 581% இன்க்ரீஸ், 577% இன்க்ரீஸ், 683% இன்க்ரீஸ். இந்த மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்த்தோன்னா we can come to a conclusion that the rich are getting richer and richer and the gap between the rich and poor is getting wider. So we can come to a conclusion like that. Okay, so that's all for today's class. I hope I've covered all the important articles. You can get this highlighted PDF from our blog. Kindly follow every day for editorial analysis. Thank you.